மனுஷன் எல்லாரும் பல்சையும் பிடிச்சிட்டான். இன்னும் என்னென்ன ஆட்டம் ஆட போறானோ. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே பதற்றம் நிலவுகிறது. பயங்கரவாதிகளை ஊக்குவிக்கும் பாகிஸ்தானுக்கு பாடம் கற்பிக்கும் விதமாக சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா முறித்துக் கொண்டுள்ளது. அண்டை நாடான திபெத் மற்றும் இமயமலை அடிவாரத்தில் உள்ள இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்களில் இருந்து உருவாகும் 6 நதிகள் சிந்து நதி தொகுப்பாக கருதப்படுகிறது. இவற்றில் கிழக்கே பாயும் 3 நதிகள் இந்தியாவுக்கும், மேற்கே நோக்கி பாயும் சிந்து, ஜீலம், செனாப் ஆகிய 3 நதிகள் பாகிஸ்தானுக்கும் ஒப்பந்தப்படி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. பாகிஸ்தானுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நதிகளில் பாயும் தண்ணீரில் குறைந்த அளவு மட்டுமே இந்தியா பயன்படுத்த முடியும். பெரிய அளவில் அணைகளை கட்டி தடுத்து நிறுத்தக்கூடாது என்பது சிந்து நதிநீர் ஒப்பந்தம். இப்போது பதற்றங்களுக்கு மத்தியில் இந்தியா இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்துள்ளது. இந்தியாவின் இந்த நடவடிக்கை பாகிஸ்தானில் குறைந்தது 2 மாநிலங்களில் குடிநீர் மற்றும் வேளாண்மைக்கு தண்ணீர் கிடைக்காத நிலையை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்பட்டது. அதேபோல இந்தியாவின் அதிரடி நடவடிக்கை காரணமாக பாகிஸ்தானில் செனாப் நதி வறண்டு காட்சியளிக்கும் செயற்கைக்கோள் படம் வெளியாகியுள்ளது. பஹல்காம் தாக்குதலுக்கு முன்னதாக பாய்ந்த தண்ணீர் தாக்குதலுக்கு பின் இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கையால் வறண்ட நதியின் செயற்கைக்கோள் படங்கள் வெளியாகியுள்ளன. ஏப்ரல் 26ஆம் தேதி அங்கே தண்ணீர் ஓடிய நிலையில் ஏப்ரல் 29ஆம் தேதி தண்ணீர் இன்றி வற்றி காணப்படுவது தெரியவந்துள்ளது.